ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்ஆக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு த்ரீ இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்காலர்ஷிப்னா நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, அது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அது எப்படியெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்றது தெரியுமான்னு தெரியல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் என்னென்னா பணம் இல்லைன்னா படிக்க முடியாது, ஃபண்ட் இல்லைன்னா நினச்ச கோர்ஸை படிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. பட் இப்போ என்னன்னா நீங்கள் படித்தா போதும், உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய நிறைய கம்பெனிஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ஆக்டோட அப்ஜெக்டிவ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹிடன் கோர்ஸு, ஒரு ஹிடன் காலேஜை பற்றி, அதாவது நிறைய பேருக்கு தெரியாத காலேஜஸ், நிறைய பேருக்கு தெரியாத கோர்சஸை கரெக்டாக போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆஃப்டர் 12th. அது வந்து எப்படியெல்லாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அது எப்படியெல்லாம் கிளைம் பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் எஜுகேஷன். அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது வந்து எப்படின்னா ஹெல்பிங் டிசர்விங் ஸ்டூடெண்ட், யாருக்கு வேணுமோ, யாருக்கு கண்டிப்பாக தேவையோ, யார் தகுதியானவங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்கள ட்ரீமை அச்சீவ் பண்ண கொடுக்கறது தான் ஸ்காலர்ஷிப்பு. இப்போ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த பேரண்ட்ஸோட இன்கம் வந்து பிலோ 8 lakhs, 10 lakhs, 10 lakhs வரல, இன்னும் 8 lakhs, 6 lakhs. அப்புறம் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஸ்பெஷல் சைல்ட்ஸு, ஸ்பெஷல் கேட்டகரிஸு, கேர்ள் சைல்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படித்தா நிறைய நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆஃப்டர் 12th. அது எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்பை பற்றி டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் உங்களை ஆட் பண்ணுவேன். அதில் வந்து நான் டெய்லி பேசிஸில் இல்லை 2 days ஒன்ஸில் எப்போல்லாம் ஸ்காலர்ஷிப் வருதோ அப்போல்லாம் வந்து நான் ஸ்காலர்ஷிப்பை டீட்டெயில்ஸை போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் நான் இப்போ 12th பசங்களுக்கு ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன்னா, உங்களை ரிசல்ட் வந்தோன்னா, உங்கள் மார்க் ஷீட் வந்தோன்னே, உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. போனோஃபைடு இருந்தால் ஸ்கூல்லேருந்து போனோஃபைடு, இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த போர்ட்டல்ஸ்லாம், ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா வி வில் பி ரெடி டு அப்ளை. நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இந்த ஸ்டேட் அப்படின்லாம் இல்லாமல் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் நிறைய தனித்தனியாக இருக்குது. பட்டு இப்போ நிறைய வந்து ஆல் ஓவர் அக்ராஸ் இந்தியாவோட ஸ்காலர்ஷிப்பில் தான் தராங்க, அக்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தராங்க, இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டுனால உங்களோட ட்ரீமும் உங்களோட எஜுகேஷனும் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்காலர்ஷிப்போட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்காலர்ஷிப் இன் இந்தியா அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் வந்து எவ்ரி இயர் அவைலபிள் இருக்குது, எவ்ரி இயர் கொடுப்பாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் தகுதியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபார் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. நான் எந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்லாம் இல்லை, அக்ராஸ் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டிசர்விங் ஸ்டூடெண்ட்டுக்கு லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸில் வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஃபவுண்டேஷன், அப்புறம் கார்ப்பரேட் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் கார்ப்பரேட்ஸே ஃபண்டு பண்ணுவாங்க. இது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, லேட் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, டெட்லைன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போது நாங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி, 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் படிக்கிறப்ப ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் இருக்கும். பட்டு இப்போ வந்து அந்த நிலமை இல்லை. நீங்கள் படிக்கணும்னு நினச்சா, இஃப் யூ ஆர் குட் அட் எஜுகேஷன், குட் அட் அகாடமிக்ஸில் உங்களுக்கு ஸ்கோர் சூப்பராக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். பட் அதுக்கான அப்ராப்ரியேட் நீங்கள் பீப்புள்ஸை பிடிக்கணும், அப்ராப்ரியேட் வெப்சைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அகாடமிக்கு உங்கள் ஸ்கோர்ஸ் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா, ஸோ நோ நீட் டு வரி அபவுட் த மணி. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கோர்ஸுமே, அதாவது இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் இல்லை, எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் படிக்கலாம். ஸோ த பவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட் இன்ஃபோ கேன் சேவ் லேக் ஆஃப் ருபீஸ். ஒரு ரைட்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு லேக் ஆஃப் ருபீஸை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும்.
இதுக்கு வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எலிஜிபிள் தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யார் யார் அந்தந்த அந்தந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். ஸோ இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது நிறைய இடத்துல. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000+ கோர்ஸ் வந்து டோட்டல் ஸ்காலர்ஷிப் ஃபண்டே இருக்குது. இயர்லி ஃப்ரெஷ் அப்ளிகேஷன். இது வந்து போன இயர் முடிஞ்சிருச்சு அதனால இந்த இயர் கிடையாது அப்படின்லாம் இல்லை. எவ்ரி இயர் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் பேர் வந்து ராமன் காந்த் முஞ்சல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. ராமன் காந்த் முஞ்சல் ஸ்காலர்ஷிப். இது வந்து ஹீரோ குரூப் இனிஷியேட்டிவ். இது வந்து அவங்களோட பேசிக் வந்து ஹீரோ குரூப்பு. இவங்க வந்து என்னென்ன கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிகாம் ஃபினான்ஸு, பிபிஏ, ஃபின்டெக்கில் யூஜி ப்ரோக்ராம். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் வந்து ஒன்லி ஃபார் திஸ் 3 கோர்சஸ். இது வந்து நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.buddyforstudy.comல நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அப் டு 5.5 lakhs பெர் இயர் வரையும் இவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா நீங்கள் 10th-லையும் 12th-லையும் 80% எடுத்திருக்கணும். அப்புறம் 70% ஃபார் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 6 lakhs-க்கு பெர் இயர் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து மேஜர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். அந்த பட்டி ஃபார் ஸ்டடியில் தான் பண்ணணும். இப்போ வந்து அது எப்பவுமே எவ்ரி இயர் வந்து மே மந்த் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் வந்து ஜூலையில் இருக்கும். எக்ஸாக்ட் டேட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதனால நான் அப்ராக்சிமேட்டாக மே ஜூலைன்னு போட்டிருக்கேன். ஸோ மேல ஏதாவது ஒரு டேட்டில் ஓப்பன் ஆகும், ஜூலையில் ஏதாவது ஒரு டேட்டு லாஸ்ட் டேட்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொன்னால் இல்லையா, ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்கன்னு. அதெல்லாம் ரெடியாக வச்சிங்கன்னா யூ கேன் கெட் சப்மிட்டட். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரேங்கிங் மெத்தடில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆனீங்களா இல்லையான்னு உங்களுக்கு மெயிலில் ரிப்ளை வரும். ஸோ இது வந்து ஒரு ஹை வேல்யூ ஸ்காலர்ஷிப்பு. பாருங்கள், இப்போ இயர் ஒரு ஆளுக்கு 5.5 lakhs பர் இயர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போனா ஆனால் ஒன்லி ஃபார் 3 கோர்சஸ், பிகாம், பிபிஏ அண்ட் ஃபின்டெக். இதுதான் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பு. ஸோ செகண்ட் ஸ்காலர்ஷிப்பு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் செகண்ட் ஸ்காலர்ஷிப்பு, லெக்ராண்ட் எம்ப்ரவிங் ஸ்காலர்ஷிப். இது வந்து லெக்ராண்ட் குரூப்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, லெக்ராண்ட் இந்தியா அப்படின்னு. இவங்க வந்து பிடெக், பிஇ, ஆர்கிடெக்சர், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி ஆல்மோஸ்ட் எல்லாம் இதுதான் மேஜர் கோர்சஸ்ஸே. பிஇ, பிடெக்கு, பிஇ ஆர்கிடெக்சர், அப்புறம் பிபிஏ, பிகாம், பிஎஸ்சியில் எல்லா குரூப்புமே தராங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பர் இயர் வந்து 60,000 to 1 lakh பர் இயர் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 70% எடுத்திருக்கணும் குவாலிஃபையிங் எக்ஸாமு. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து 60% குவாலிஃபை எக்ஸாம் இருந்தால் போதும். ஆனால் இன்கம் வந்து 5 lakhs விட கம்மியாக இருக்கணும். 5 lakhs ஆர் ஈக்குவல் டு 5 lakhs ஆர் லெஸ் தென் 5 lakhs. இதுவுமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருந்தால் இந்த வெப்சைட் நேம் வந்து www.legarantscholarship.co.in. இது வந்து ஓப்பனிங் வந்து ஜூன் மந்த் ஆரம்பிக்கும், முடியறது வந்து லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்டில் இருக்கும். ஸோ இதுவும் டேட் இன்னும் ஃபைனைட்டாக வரல, அதனால நான் அப்புறம் ஜூன் அண்ட் ஆகஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஸ்காலர்ஷிப். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் 4 மேஜர் கோர்சஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்லி இந்த எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ் வரல, அந்த மெடிசன் குரூப் வரல. மற்றபடி பிஎஸ்சி குரூப்பு, பிஇ ஆர்கிடெக்சரு, பிபிஏ, பிகாம், பிடெக், பிஇ இது வந்து மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு இந்த மேஜராக ஒரு 70% ஆஃப் த பாப்புலேஷன் இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 4 கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்காலர்ஷிப்பு. ஆனால் பட் ஒன்று நீங்கள் 70% எக்ஸாமில் எடுத்திருக்கணும், குவாலிஃபை ஆகிருக்கணும், உங்களோட ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 5 lakhs இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம மூணாவதாக கடைசியாக பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் வந்து மிரே அசெட் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. இது வந்து மிரே அசெட் ஃபவுண்டேஷன். இதுவும் வந்து அக்ராஸ் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் நம்ம பார்த்த மாதிரி தான், செகண்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி தான். இன்ஜினியரிங், காமர்ஸ், ஆர்ட்ஸு, சயின்ஸ், இதில் பிஆர்க்கு கொடுக்கல, பட் இன்ஜினியரிங், காமர்ஸ், ஆர்ட்ஸு, சயின்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அப் டு 40,000 ஒன் டைம் கேரண்டி. இது வந்து இயர் ஆன் இயர் கொடுக்குறதுல ஒன் டைம் 40,000 கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து 60% எடுத்துருக்கணும். இன்னும் 12th ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, காமர்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் உங்களோட சேலரி இன்கம் வந்து யூ ஷுட் நாட் கிராஸ்
மோர் தென் 8 lakhs per year. அதை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள். இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு. பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து வெப்சைட் வந்து buddyforstudy.comல போய் நீங்கள் அப்ளிகேஷன் பார்க்கணும். இதில் ஓப்பனிங் டேட்டு வந்து ஜூலை மந்த்து, லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர். ஜூலை வந்து இன்னும் டேட்டு ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ ஜூலை அண்டு செப்டம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த 3 ஸ்காலர்ஷிப்போட நேமு அதோட டீட்டெயில்ஸு. ஸோ உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட எஜுகேஷன், உங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸு, எஸ்பெஷலி யூஜி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th, நீங்கள் வந்து நான் நல்லா படிப்பேன், பட் எனக்கு பைசா இல்லை, எனக்கு ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ஏதாவது ஸ்காலர்ஷிப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யுவர் ஃப்யூச்சர் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மணி. முன்னாடியெல்லாம் எப்படின்னா நோ மணி நோ எஜுகேஷன், பட் டுடே வந்து மெரிட் ப்ளஸ் அவேர்னஸ் ஈக்குவல் டு ஸ்காலர்ஷிப். அதாவது இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காசு இல்லையா, உங்களுக்கு படிப்பு இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னா அதுதான் மெரிட்டு. அவேர்னஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யாரை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ வில் கெட் த ரைட் ஸ்காலர்ஷிப். ஸோ இதுதான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. இஃப் யூ ஸ்டடி வெல், எஜுகேஷன் வில் பி ஃபண்டட் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிப்பு அவங்களே ஃபீஸ் கட்டி அவங்களே ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களை படிக்க வைப்பாங்க. இஃப் யூ ஸ்டடி வெல், எஜுகேஷன் வில் பி ஃபண்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை இயர்லி, டோன்ட் மிஸ் த டெட்லைன்ஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க, இப்போ நம்மளால் பண்ண முடியல, இன்னொருத்தவங்களுக்கு அவங்க குரூப்லேயே இருக்கவங்க, அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க, அவங்கள ரிலேட்டிவ், இவங்களுக்கு அது எலிஜிபிளாக இருக்குன்னா அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மேட்ச் ஆகுதுன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ அவங்களும் பயனடையட்டும். ஸோ எஜுகேஷன் இஸ் யுவர் ரைட், கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்காலர்ஷிப் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணும், எந்த கோர்ஸை எப்படி படிக்கிறது, ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அவேர்னஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.